ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்து காப்பாற்றி கொடுத்தா தம்தாரமா இந்த 6/5/2024 எந்த ஒரு குறையும் இல்லாமல் சாலைப்புதூர் தென்காசி மாவட்டம் சாலைப்புதூருக்கு வந்திருக்கோம் தம்தாரமா. நீங்கள் பேர் கொடுத்து எத்தனை வாரம் ஆச்சுமா? காங்கேயத்தில் வந்து திருப்பூரில் வந்து பேர் கொடுத்து வந்தீங்களா? முத்தாரம்மா உங்கள் வீட்டுக்கு 3 வாரத்தில் வீட்டுக்கு வந்து சந்தோஷங்களா? இந்த சைடு பார்ப்போம். இது ரெட்டப்பட வருஷமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காமா? நான் கேட்க ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. என்ன இல்லை ரெட்டப்பட வருஷம்னா 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் எந்திரம் போட்டிருக்கோமா? எந்திரம் போட்டிருக்கீங்களா? ஏன்னா கை வைக்க கை எரியுது. எந்திரம் போடக்கூடாது. ஏன்னா விளையாட்டு கிடையாது. விளையாட்டு பண்ணீங்கன்னா பூஜை பண்ண மாட்டேங்க. போயிட்டே இருப்பேன். செலவாக ஆகிட்டு போகுது சொல்லிதான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஏகப்பட்ட பூஜை புக்கிங் இருக்கு. நடக்கும். இன்னைக்கு பார்த்தால எவ்வளவு கூட்டம் வந்து பேர் கொடுத்துட்டு போறான்ட்டு. பெங்களூர் கரூர் எல்லா ஊர்ல பாருங்க. அதுக்குள்ளதான் தவிர இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு வாங்கி வைக்கீங்க? இதெல்லாம் தேவையான இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் என்ன கிடப்போ தவிர தான் வச்சிருக்காங்க. சொல்லி வாங்க உள்ள தவிர வா ராமரே எடுங்க. 3 வாரம் ஆயிருக்கு பேர் கொடுத்து. சரி திருப்பூருக்கு மெனக்கிட்டு வந்தாங்களேன்னு வந்தேன். அப்படி எடுங்க. ஒரு வாரம் ஆகிங்க குத்த. ஒரு வாரம் ஆகிங்க. ஆமாம் நம்ம இடத்துல வந்துட்டு போனவங்க நீ பரவாயில்லையாக்கா? மதிக்கு பரவாயில்லையா? இந்த பிரச்சனை இருக்குன்னா நல்ல சாமியை வேண்டிக்கோங்க. ஆறுமுகத்து கோயிலில் போய் தான் ஏவி விட்டு. ஆறுமுகமங்கலம் சுந்தர கோயிலில் போய் தான் ஏவி விட்டு. நீங்கள் வீட்டிலங்களா? நீங்கள் அக்காவா? சாமி நல்லா வேண்டுங்க. விளையாட்டு பண்ணக்கூடாது. என்கிட்ட இருவளப்பம் இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்காது. இப்போ நிற்கிற இடத்துல ஒரு பையனை விரும்பி இப்போ வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது உள்ள வந்திருக்கா? வந்திருக்கியா? பையனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு ரெட்டப்பட வருஷம் ஆச்சுதான். சரியா? அதே போல் உங்களுக்கு குலதெய்வம்னு பார்த்தா வந்து இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம், குலதெய்வம் ஆண் தெய்வம் உண்டா இல்லையாதா? சைவக்கார சொந்தக்கார சாமி தான் வணங்கி வந்துகிட்டு இருக்கீங்க. உண்டா இல்லையாதா? வேலுக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வணங்கி வந்துட்டு இருக்கீங்களா? வேல் இப்போ முத்தாரமா எங்கள் வீட்டுக்கு தென்காசி வந்தது சந்தோஷம் சொல்லி 3 வாரத்தில் வீட்டுக்கு வந்து சந்தோஷம் சொல்லி மந்தனி வச்சோம். ஒரு குடம் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஒரு குடத்தை முத்தாரமா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஊற்றணும். இதோட உங்கள் பையனுக்கு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா? 1 மாதம் 2 மாதம் இல்லாமல் யார் வீட்டுக்கும் வர மாட்டோம். மஞ்சள் நல்லா சொட்டெல்லாம் பூசி விடுங்க. காலு ஃபுல்லாக ஏகத்துக்கு ஃபுல்லாக பூசணும். அன்னைக்கு பூஜை வச்சிருப்பான். அன்னைக்கு தடுக்கல ஆகிட்டு இல்லைன்னா திருப்பூர்லேயே வச்சு சரி பண்ணி கொடுத்துருப்பேன். கோயிலுக்கு வரும்போது ரொம்ப இதாக தானே இருந்தாங்க. முடியாம தான் இருந்தான். அப்படி பேருங்க பேர் மார்கசாமி. கரெக்டாக சொல்லுங்க. கூப்பிடுறது குங்குமம் இப்படி 3 போகும். ஐயா வாரத்தில் கிடக்க முடியாமா? பூஜை முடிய வரைக்கும் ஒரே மனசா நிற்கணும். சும்மா இருவளவுக்கு நீங்கன்னா சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி சொல்லிடுறா மாதிரி
வந்து இது செலவாகுது. குழப்பத்துல இருந்தா இல்ல சொல்ல முடியாது. எந்த சாமியும் மெனக்கிட்டு கார் வாடகை வேண்டான்ட்டு வராது. நான் மெனக்கிட்டு வந்திருக்கேன்னா ஒரு பழக்கத்துக்காண்டி வந்திருக்கேன். பாத்துங்க. அது மாதிரி எனக்கு புக்கிங் நிறைய இருக்கு. அங்கேயும் தெரியும். கோயிலில் எவ்வளோ பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க கேட்க சொல்லுவாங்க. சாமி வரதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஆணுக்கு குழப்பமா இருந்திருக்க சாமி, எல்லா சாமியும் வந்துட்டு போயிட்டு நல்லது நடக்கல, இந்த சாமியாக வருது நடக்குமா நினச்சி இருக்கீங்களா? ஒரே மனசாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அச்சாரம் இருக்காதா? இல்லை வீட்டுக்குள்ள அச்சாரம் இருக்கு. இருக்கு இல்லாமல் சொல்ல மாட்டோம். தம்தாரமா இந்த 6/5/2024 நல்ல உத்தரா சொல்லுதா? இங்க வா இது நில்லு. எந்திரத்தை காட்டியாச்சா? சாமி இந்த பிரச்சனைனால இவங்க வீட்டுல பெண்ணு பிரிஞ்சு இருக்குதா? ஏமா வாங்கம்மா, யாராவது ஒரு ஆள் தாங்க வாங்கம்மா. மைனி நிக்க வைக்க கூடாது. கேட்க யாராவது ஒரு ஆள் நீங்க உட்காந்துங்க. மைனி நீங்க சொல்லுங்க. மைனி நீங்க நின்று சொல்லுங்க. சொல்லுன்னு பதில் சொல்லணும். தம்தாரமா இந்த 6/5/2024 நல்ல உத்தரா சொல்லுதா? நீங்க கட்டின பெண் இடத்துல ஒரு ஆண் வந்து ஆண் மூலியமா புரிஞ்சு இருக்காங்களா? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லை, தப்பு தப்பு. பையன் நல்லா இருக்கான், எந்த குறையும் இல்லை, சேர்த்து வாழுங்கன்னாலும் அவங்க வாழ வைக்க மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாதா? நான் தேங்காய் கட்டி கொடுத்துட்டு போய் நீங்கள் கரெக்டாக 10 அஞ்சு சாம்பிராணி 3 சூட 3 காட்டி ஒரு சூட அரைச்சிங்கன்னா எத்தனை பிள்ளைங்க வர கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதே போல் கண்டிப்பாக சேர்ந்து வாழ வைக்கேன். இவன் உடம்புல இருக்கையும் இறக்கி விட்றேன். இது என் தாய் முத்தாரம் சத்தியம். சரிங்களா? ஆமாம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊரில் வந்துருக்கீங்க? எங்கே இருக்குங்கம்மா? தென்காசிக்கு அடுத்தது சொந்தக்கார வீடுங்களா? அப்புறம் உங்கள் பேர் என்ன? இல்லையம்மா இல்லை, உங்கள் பேர் மாறுங்க. இல்லைங்கம்மா, தெய்வத்து பேரை சொல்லி மாற்றிருக்கீங்கம்மா? மாற்றிருக்குமா? என்னன்னா சாமி கரெக்டாக சொல்லும். முன்ன பின்னா உங்க அம்மா அப்பா தெரியும். போன் போட்டு கேளுங்க, கரெக்டான பேரை சொல்லுங்க. அப்பதான் உத்தரவை கேட்க முடியும். இல்லைன்னா நாங்க கிளம்பிடுவோம் பூஜை முடிச்சுட்டு. இல்ல இல்ல, அதே மாதிரி இந்த பிள்ளை சாதாரண பிறகாம வரமா இருந்து தெய்வத்துக்கு வேண்டி பிறந்த பிள்ளை. சரிங்களா? குலதெய்வம் பார்த்தா இஷ்டதெய்வம். ஆமா, இஷ்டதெய்வம் பெண் தெய்வம், குலதெய்வம் ஆண் தெய்வம். இவங்கக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல நீ படிப்பு ரெட்டப்படையில முடிச்சாதா? அதனால உங்க அம்மாட்ட கரெக்டா கேளு, பேரை கேளு, அப்பதான் உத்தரவு கேட்க முடியும். இல்ல தேவர் ஆள்கிட்ட பேர் கரெக்டான கேளு, பேர் கேளு. சாமி வேண்டிக்கணும்டா. சந்தோஷம். ஒரு தேங்காய் கொடுங்க. ஆனா முழு மனசா கரெக்டா நீங்க பூஜை பண்ணிட்டீங்கன்னா, இதுவரை என் கோட்டையில பாத்தீங்களா 15 பிள்ளைங்களுக்கு மேல கல்யாணம் வர முடிச்சு கொடுத்துருக்கேன். 11 பிள்ளைங்களுக்கு மேல குழந்தை வர எத்தனை வருஷம்? 19 வருஷம் 18 வருஷம். கேளுங்க, உங்க சொந்தக்காரத்துல கேளுங்க. பாத்தீங்களா, நீங்களே பாத்தீங்களா? நம்ம மேடம் அப்படி சாதாரண வர நேரம் எனக்கு சொந்த ஊர் இந்த ஊர் தான். எனக்கு சொந்த ஊர் தான். எனக்கு இதுல இருந்து குறுக்குத்தரா இருக்கலாம், குறுக்குற முருகன் கோயில் இருக்கலாம், அதுதான் அதே ஊர் தான். எனக்கு இருக்கிறது அந்த ஊர் தான்.